அதாவது 1000 வருஷமா பயத்தை மட்டுமே காட்டிக்கிட்டு இருக்கிற இவங்க கடந்த 25 வருஷமா பயந்துகிட்டு இருக்கிறாங்க. முக்கியமா ராஜ மன்னர் கடந்த 25 வருஷமா பயந்துகிட்டு இருக்கிறார் அப்படின்னாலே பயம். கான்சாரை எதிர்க்க அந்த பேரை உச்சரிக்க கூட ஒருத்தனுக்குமே தைரியம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு கான்சாருக்கு பாதுகாப்பு தேவையா? இதுக்கு முன்னாடி சிவமன்னாரோட ஆட்சி வரைக்கும் கான்சார் பாதுகாப்பு இல்லாம தான் இருக்கும். பிகாஸ் கான்சாரோட பாதுகாப்பே பயம் தான். இப்போ ராஜமன்னோட ஆட்சியில கான்சாரை இவ்வளோ பாதுகாப்பா மாத்துறாரு அப்படின்னா, முன்னாடியே ஒரு சொல்றேன்னு சொல்லியிருந்தானா, இத்தனை வருஷமா கான்சாருக்கு பாதுகாப்பே தேவைப்படல. கடந்த 25 வருஷமா இவ்வளோ பாதுகாப்பு தேவைப்பட்டிருக்கு கான்சாருக்கு. அதாவது ராஜமன்னர் கான்சாரை சுத்தி பெரிய சுவர்கள், மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன்ஸ் அண்ட் பிக்கஸ்ட் ஆர்மிஸ்லாம் ஏன் வச்சிருக்காரு தெரியுமா? வெறும் ஒரு சின்ன ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் கொடுத்த ஒரு பயத்தினால தான், ஒருவேளை அவங்கள யாராவது உயிரோட இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் கொடுத்த ஒரு பயம் தான் கான்சாரை சுத்தி இவ்வளோ பாதுகாப்பு ஏற்படுத்தி இருக்கு. ஸோ நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கான்சாரை சுத்தி இருக்கிற இவ்வளவு பாதுகாப்புக்கு காரணம் சௌரியங்கர்கள் கொடுத்த அந்த ஒரு பயம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கே கான்சாரை பார்த்து பயம். பட் கான்சாருக்கே சௌரியங்கர்கள் அப்படின்னாலே பயம். அதுக்கு தான் இங்க ராஜமன்னர் பயப்படுறாரு.